ஆண்களுக்கு இப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்புமே அவங்ககிட்ட இல்லையே. இல்ல, எதிர்பார்ப்புகள் இல்லன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவர் ஒய்ஃப பாத்துக்கணும், அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும், அவங்க குழந்தைங்களை பாத்துக்கணும், அவங்க அக்கா குழந்தைய பாக்கணும், அவங்க தம்பி குழந்தைய பாக்கணும், அவங்க தங்கச்சி குழந்தைய பாக்கணும், குடும்பமா அனுசரிக்கணும். இதை தாண்டி சொத்தை வேற காப்பாத்தணும். இவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி எவ்வளவு தடவை வேணா கேள்வி கேளுங்க, உங்களோட ஆன்சர் ஒன்னேவாதான் இருக்கும். என்ன வேலை செய்ய சொன்னாங்க, என் மாமியார் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, என்ன டாமினேட் பண்ணிட்டாங்க, என்ன கேள்வி கேட்க வச்சுட்டாங்க, என்ன ஏன் கேள்வி கேக்குறாங்க, என் மாமியார் ஏன் கட்டுப்படுத்துறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கேட்டுதான் அவங்க டிவோர்ஸ் பண்றாங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணீங்க. இது இமோஷனல் அபியூஸ் கீழே வரும்னு சட்டமே சொல்லுது. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான விஷயம் இருக்குன்னு தான் நாங்க பேசுறோம். ஒருத்தவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஒரு பொண்ணுன்னா, குழந்தை அம்மா கையில இருந்ததுன்னா அப்பா குழந்தையோட ஃபுல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும். ஒரு அம்மா கிட்ட குழந்தை இருந்தது, அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தைய தனியா தூக்கிட்டு வெளியில போறாங்கன்னா அப்பா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு, அப்பா பொண்ணுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், குழந்தையோட ஃபுல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும். என்னைக்காவது ஹஸ்பண்ட் குழந்தைய தூக்கிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போகும்போது நாங்க ஃபுல் குழந்தையோட எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம், சட்டம் ஒரு இடத்துல